நண்பர் ஒருத்தர் டாடா ஈவி மேக்ஸை 2023 இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அவர் பர்ச்சேஸ் பண்ணப்போ அவருக்கு டாடா வெஹிக்கல் ஒரு 2 வருஷமாக நல்லா தான் ஓடிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 50,000 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்காரு. திடீர்னு ஒரு நாள் ட்ராவல் பண்ணும்போது பேட்டரி 45% இருந்திருக்கு. கிட்டக்கு தான் போகிற சொல்லி நம்பி எடுத்திருக்காரு. அப்போ போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பேட்டரி 45% இருந்து ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே 22% வந்துருச்சு. 22% வந்தோடனே சரி என்ன பேட்டரி இப்படி திடீர்னு இறங்குதே சொல்லிட்டு வண்டியை மூவ் பண்ண பார்த்துருக்காரு. திடீர்னு பார்த்தா பேட்டரி 1% வந்து நிற்குது. இது என்ன இஷ்யூன்னு புரியாமல் வண்டி அவங்க ஒரு பங்க் கிட்ட ஓரங்கட்டி நிப்பாட்டியிருக்காங்க. டாடா ஆர்எஸ்ஏக்கு அவங்க கால் பண்ணியிருக்காங்க. டாடா ஆர்எஸ்ஏ வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டதுனால அவங்க ஃபேமிலியை வேறு ஒரு நண்பர் வண்டி மூலமாக வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. மறுநாள் டாடா ஆர்எஸ்ஏ இந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆர்எஸ்ஏங்க டாட்டாவோட ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் சர்வீஸ். அவங்க வண்டியை டோ பண்ணிட்டு போயிட்டு வண்டியை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு பேட்டரியோட செல் காலிப்ரேஷன் இஷ்யூ இருக்கா சொல்லி வண்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி மறுபடியும் அவருக்கு வெளில போகும்போது இதே மாதிரி ஆயிருக்கு. டாடா கிட்ட மறுபடியும் வண்டி ஆர்எஸ்ஐயில் கொடுத்து மறுபடியும் செக் பண்ணி பார்த்தப்ப டாடா வண்டியோட அண்டர் பாடி செக் பண்ணியிருக்காங்க. அண்டர் பாடியில் தான் ஜென்ரலாக பேட்டரி ப்ளேஸ் பண்ணுறாங்க. அந்த அண்டர் பாடியில் செக் பண்ணும்போது டாடா வந்து பேட்டரியோட ஏரியா ஸ்க்ராட்ச் ஆகிருக்கிறதாகவும் அங்கே ஒரு சின்ன டென்ட் இருக்கிறதாகவும் அதனால தான் உங்கள் பேட்டரி ஒர்க் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்க்ராட்ச் அண்ட் டென்ட் இருக்கிறதுனால இந்த வாரண்டி கிளைம் உங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லி கைவிரிச்சிட்டாங்க. நீங்கள் இதுக்கு பண்ண முடியும்னா ஒரே வழியில் இன்சூரன்ஸ் தான் கிளைம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. எப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும்னா வண்டி ஆக்சிடென்ட் ஆனால் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். ஆக்சிடென்ட் ஆகலை, ஸோ இன்சூரன்ஸ் அவரால் கிளைம் பண்ண முடியல. ஸோ இந்த ஸ்டோரியோட முக்கியமான எண்டிங்க்கு வரும். நம்ம என்னதான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினாலும் பேட்டரி கம்பார்ட்மெண்ட் கீழே தான் இருக்குது. பேட்டரி கம்பார்ட்மெண்ட் அண்டர் பாடி இருக்கிறதுனால கண்டிப்பாக அடி வாங்குறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இவ்வளோ தெரிஞ்சிருந்தோம் கம்பெனிஸ் வந்து இந்த ஒரு சில்லி ரீசன் சொல்லி அவருக்கான வாரண்டியை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவி கார்ஸ் வாங்கின எல்லாருமே இதை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.